எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக எப்படி ஃப்ரண்ட் எண்டில் குக்கீஸ் வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சேம் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு ஒரு பேக் எண்டில் சர்வர் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். பிகாஸ் குக்கீஸ் வந்து சம்டைம்ஸ் ஃப்ரண்ட் எண்டில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பேக் எண்ட்லேயும் குக்கீஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துருவாங்க. பிகாஸ் அதுதான் பேசிக்கான டெர்மினாலஜி எல்லாம் சொல்லியிருக்கோம். ஓகே, அதை பார்க்காம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதுவுமே புரியாது. சரியா, டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து HTML வந்து நம்ம வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். கரெக்டாக இங்கே பார்த்தீங்களா, நம்ம கிரியேட் பண்ண குக்கீலாம் அங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, சர்வர் கிரியேட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக நியூ ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் வந்து நியூ ஃபைல் அண்ட் இது பேர் வந்து என்ன வைக்க போகிறேன்னா server.jsன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இது வந்து இங்கே தான் நம்ம வந்து சர்வருக்கான எல்லா ஜாஸ்க்கு போட்டு நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் ஆல்ரெடி இந்த NodeJS பற்றி ஒரு வீடியோ இருக்குங்க. ஸோ லேர்ன் NodeJS ஃப்ரம் ஸ்க்ராட்ச் சொல்லிட்டு வீடியோ இருக்குது. அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க இஃப் யூ வாண்ட் அப்படின்னா. குக்கீஸ் கான்செப்ட்டுக்கு இது தேவையில்லை, பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஓகே, டன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேக் API நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ டிப்பிக்கலாக நம்ம இதை பற்றி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். வி கோயிங் டு யூஸ் சம்திங் கால் எக்ஸ்பிரஸ். ஓகேவா. எக்ஸ்பிரஸ்.js சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் NodeJS வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் வந்து எந்தாலும் எரர் வந்திருக்கு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகேவா, டன். நான் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ நான் வந்து இது வந்து ECMAScript மாடியூல்ஸ் தான் நான் பண்ணுறேன். சரியா. ஸோ எப்படி பண்ணிக்கலாம், ரிக்வயர். ஸோ இந்த பேக்கேஜ் பேர் என்னது, இட்ஸ் கால் எக்ஸ்பிரஸ். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் நான் வேரியபிள் சேவ் பண்ணிக்குவா. ஸோ இந்த லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் சப்போஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, டன். ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பிரஸ்ன்னு கால் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ இது கால் பண்ணோம்னா ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிரியேட் எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன். ஓகே, டன். ஸோ இது நான் பண்ணுறேன், வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம ஜஸ்ட் வந்து லிசன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ ஆப் டாட் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய காமிக்கும். ஓகேவா. நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம லிசன் பண்ணணும். பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்பிரஸ் வேரியபிள் வந்து கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு அது வேரியபிளில் இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா, ஆப் அண்ட் வேரியபிளில் பண்ணிட்ட உடனே அதை லிசன் பண்ணோம் இல்லையா. ஏன்னா இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து நிறைய போர்ட்டில் ரன் ஆகும். கரெக்டாக. ஸோ அதனால் ஒரு டிஃபால்ட்டான எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் தான் ரன் பண்ணுவீங்க. ஸோ ஆப் டாட் லிசன் மூலிமா நான் கால் பண்ணுறேன். சில பார்த்தா நிறைய இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால் போர்ட். ஃபஸ்ட் என்ன போர்ட் சொல்லி தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாக எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 3000 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இதுதான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, பட் இது வந்து ஒரு குட் நேமிங் கன்வென்ஷன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக். அதாவது லிசன் பண்ணும்போது நமக்கு என்ன வந்து டெர்மினல் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாகில் நான் வந்து பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ console.log அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சம் மெசேஜ் server is running on அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து உங்களோட URL இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ உங்களோட திங் தான். ஸோ HTTP அண்ட் இது வந்து என்ன இருக்குன்னா லோக்கல் ஹோஸ்ட்னு வச்சுக்கலாம், இல்லை 127.0.0.1 அப்புறம் ஐஃபன் உங்களோட போர்ட் என்ன போட்டு வந்துருக்கீங்களோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இது ப்ராப்பரான வே இருக்குது. பட் இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த குக்கி கான்செப்ட் சொல்ல போகிறேன் இல்லையா. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிங்க. லேட்டர் ஆன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் டீச் யூ அ ஃப்ரெஷ் கோர்ஸ் ஆன் NodeJS. ஓகேவா. அதெல்லாம் NodeJSக்கலாம் அப்புறமா. ஓகே, டன். ஸோ லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போது நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும், இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டிப்பிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் எண்டில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த HTML வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இது எப்படி நம்ம ப்ரிவியூ பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், வி ஹேவ் சம்திங் கால் லைவ் சர்வர். ஸோ உங்களோட எக்ஸ்டென்ஷன் போனீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் எக்ஸ்டென்ஷன் இல்லையா. இதில் லைவ் சர்வர் சொல்லி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணலாம் பண்ணிக்கலாம் நம்ம டேரெக்டாக எந்த ஃபைல் நம்மளுக்கு வந்து ப்ரிவியூ பார்க்கணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட HTML ஃபைல்ஸ் எல்லாமே. ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் சொல்லிட்டு நீங்கள் வந்து தரணும். ஸோ தரணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரௌசரில் வந்து இந்த அவுட்புட் வந்து ஒர்க் ஆகும். கரெக்டாக. இது வந்து ஃப்ரண்ட் எண்ட். பட் சர்வர் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுது. பிகாஸ் சர்வர் சைடு வந்து அது உங்களோட டெர்மினல் ரன் ஆகும். கரெக்டாக. ஸோ இது எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டை ரன் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் VS Code போயிருங்க அண்ட் எனக்கு இந்த HTML தேவையில்லைங்க. ஓகேவா. ஸோ மற்ற க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு சைடும் தேவையில்லை, அதுவும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் சேவ் திஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டில்டா அப்படின்னா உங்களோட கீபோர்டில் டேபுக்கு மேலே ஒரு பட்டன் இருக்கும், அந்த டில்டா. இல்லைனா என்ன பண்ணிக்கலாம், வியூ டெர்மினல். ஓகேவா. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து சின்ஸ் இந்த server.js வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் ஃபைல் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா, யூ நீட் டு கால் சம்திங் கால் நோட். ஓகே.
ஸோ இந்த நோட் சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும். பிஃபோர் தட் நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டமில் வந்து நோட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணணும் இல்லையா? அது எப்படி செக் பண்ணுறது? நோட் -version. ஓகேவா? இப்படி போடும்போது உங்களுக்கு இந்த வெர்ஷன் காமிக்கணும். ஓகே, அப்படி காமிக்கல அப்படின்னா நீங்கள் நோட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு அர்த்தம். அண்ட் நீங்கள் நெட்டில் போய் என்ன பண்ணணும்? நோட் இன்ஸ்டால் சொல்லிட்டு நீங்கள் வந்து தரணும், தந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேவா? டன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால ஐ ஹேவ் நோட் இன்ஸ்டால். சரியா? இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், நான் கிளியர் பண்ணிக்கிறேன் டெர்மினல். ஸோ கிளியர் பண்ணுறதுக்கான டெர்மினல் பார்த்தீங்கன்னா கிளியர் சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ எக்ஸிஸ்டிங் டெர்மினல்லாம் கிளியர் பண்ணிக்கும். டன். இப்போ எப்படி ரன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நோட் வச்சு நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ நோட் அண்ட் இந்த ஃபைல் எங்கே இருக்குது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எங்கே இருக்கேன்? நான் வந்து இந்த டேரக்டில் இருக்கேன். கரெக்டாக மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லிட்டு இந்த டேரக்டில் இருக்கேன். இது எங்கே இருக்குது? இங்கே ரூட்லேயே இருக்குது. ஸோ node server.js. ஓகேவா? நல்லா பாருங்கள். பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் we have a error called module not found அப்படின்னு வருது. ஓகேவா? நீ மேலே போனீங்கன்னா cannot find module சொல்லியிருக்கு. ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லைக் நம்ம வந்து இது இன்ஸ்டால் பண்ணல. கரெக்டாக நான் சொல்லியிருந்தேன் இது இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நம்ம இன்ஸ்டால் பண்ணல இல்லையா? ஸோ இதுதான் வந்து வாண்டடாக உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இன்ஸ்டால் பண்ணலாமா அதை? ஸோ இது இன்ஸ்டால் பண்ண நிறையவே இருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற நிறைய அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே package.json சொல்லி ஃபைல் க்ரியேட் பண்ணி அண்ட் இங்கே இந்த ப்ராஜெக்ட் பேஸில் நீங்கள் வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. கரெக்டாக? பட் என் லேர்னிங்க்கு இதெல்லாம் அந்தளவுக்கு பெருசாக நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட சிஸ்டமில், அதாவது அன்புன்னு தான் என்னோட ப்ரொஃபைல், விண்டோஸில் அன்புன்னு ஒரு ப்ரொஃபைல் நான் வச்சுருக்கேன். கரெக்டாக? ஸோ என்னோட ப்ரொஃபைலில் எங்கேயாச்சும் ஒரு நோட் மாடியூல்ஸ் ஃபைலில் க்ரியேட் பண்ணால் போதும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள், ஜஸ்ட் இதை திருப்பி கிளியர் பண்ணிக்கிறேன். அதை கிளியர் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்? இந்த டெர்மினல் npm install. ஸோ நோடில் நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கமெண்ட் தான் npm install. சப்போஸ் npm பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மேக் அ ஃபுல் வீடியோ ஆன் தட். ஓகே, டன். ஸோ என்ன பண்ணிக்கலாம், npm install express. எப்பயுமே லேர்ன் பண்ணும்போது காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் டைப். ஓகே, npm install express அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா ரொம்ப சுற்றி என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிஸ்டமில் சேவ் ஆகுது. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்டில் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஓகேவா? பட் இது எங்கே இருக்கும்னா உங்களோட சி ட்ரைவில் உங்கள் யூசர் ப்ரொஃபைலில் இருக்கும். அது எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, யூ கேன் யூஸ் சம்திங் கால் npm list express. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே இருக்குன்னு சொல்லி காமிக்கும். இப்போதைக்கு நீங்கள் வந்து சி ட்ரைவில் யூசர்ஸ்ன்ற ஃபோல்டரில் அன்பு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஐடியாக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். தென் இப்போ திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம திருப்பி நான் பண்ணுறேன் node server.js. ஓகே, என்டர் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரரும் வரல அண்ட் சர்வர் இஸ் ரன்னிங் சொல்லி வருது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நான் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா cannot get அப்படின்னு சொல்லி வருது. ஏன்? பிகாஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஒரு நோட்.jsல ஒரு பேக்எண்ட் ஒன்று ரைட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளாக ஜஸ்ட் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனை மட்டும் ரன் பண்ண தான் பண்ணுறோம். கரெக்டாக? எந்த ஒரு ரவுட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணல. ரவுட்ஸ்னால் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது கிளிக் பண்ணால் இது ஓப்பன் ஆகு, ஸோ /about கிளிக் பண்ணால் அபவுட் பேஜ் ஓப்பன் ஆகும் சொல்கிறோம்ல, அதான் ரவுட்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் நம்ம சிம்பிளாக ரைட் பண்ணி பார்க்கலாமா? ஒரு பேசிக்காக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ எப்படி நீ டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லெஃப்ட்டில் இருக்க நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டன். ஸோ இப்போ நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனை நீங்கள் கால் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஸோ ஆப் டாட் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் HTTP ரிக்வஸ்டிங் தர போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we have get post and so on. இதை பற்றி நம்ம நோட்.js பார்க்கலாம், ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து கெட் யூஸ் பண்ணிக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் கெட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் அதே மாதிரி 6 பேராம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா பாத்து, அப்புறம் ஹேண்ட்லர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துனா எனக்கு வந்து ரூட் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ரூட்டு. ஸோ அதாவது ஹோம் பேஜ் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால் ஹேண்ட்லர்ஸ். ஸோ இந்த ஹேண்ட்லர்ஸ் வந்து நீங்கள் ஒரு கால் ஃபங்க்ஷன் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால் லைக் ரிக்வெஸ்ட் இருக்குது பாருங்கள். ரிக்வெஸ்ட் அப்படின்னா லைக் நீங்கள் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் நீங்கள் அனுப்புறீங்க சர்வருக்கு. ஓகேவா? அதுதான் ரிக்வெஸ்ட். அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா சர்வர் வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தரும், அதுதான் இந்த ரெஸ்பான்ஸ். ஸோ ஏதோ நீங்கள் ரிக்வெஸ்ட் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்டாக டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? டன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணலாம்னா ஒரு ரெஸ்பான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் தர போகிறேன் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இங்கே கன்சோல் லாக் பண்ணிங்கன்னா அவங்க அவுட்புட் வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்பிரஸ்.js-ஓட இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த ரவுட் கால் பண்ணும்போது இட் வில் கிவ் யூ ரிக்வெஸ்ட் ஆர் ரெஸ்பான்ஸ். அதாவது நீங்கள் ரவுட் கால் பண்ணும்போது இது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்ஸை கால் பண்ணிக்கிறேன். அதாவது இங்கே நான் கால் பண்ணுறேன்ல, அது இங்கே அவைலபிளாக இருக்கிறதுனால இங்கே கால் பண்ணிக்கிறேன். டாட் அண்ட் இதில் பார்த்து நிறைய இருக்குது, நீங்கள் ஒரு ஃபைலை கால் பண்ணாமல் பண்ணிக்கலாம். பட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக ஒரு மெசேஜ் ஓகே ஸோ சென்ட் பண்ண போகிறேன். என்னென்னா ஸோ ஹலோ
CyberDude அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து கோடில் ஒரு வாட்டியும் நீங்கள் சேஞ்ச் பண்ண உடனேயும் திருப்பியும் வந்து ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக தான் நீங்கள் யூ கேன் யூஸ் சம்திங் கால் நோட் மாட்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம NodeJS கோர்ஸில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்க தேவைக்காக நான் அதை சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கேன். சரியா, டன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிம்பிளாக ஜஸ்ட் இது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி குவிட் பண்ணுறது, Ctrl+C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குவிட் பண்ணிக்கும். ஓகே, திருப்பி ரன் பண்ணலாம். ஸோ அப் ஆரோ என்டர். ஸோ ரன் ஆகிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம திருப்பியும் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா. ரிஃப்ரெஷ் அண்ட் பார்த்தீங்களா, ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பேக் எண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ JavaScript மூலியமாக டன். ஸோ இதான் சிம்பிள் தாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆக்சுவல் திங் வரலாம். ஆக்சுவல் திங் என்னன்னா லைக் நம்ம வந்து ஒரு ஸ்டிமுலேட் பண்ண போகிறோம் 2 ரிக்வஸ்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா /login சொல்லி வைக்க போகிறோம். ஸோ அது என்ன பண்ண போகுதுன்னா அந்த பேக் எண்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு, அதாவது ரெஸ்பான்ஸ் வந்து தருது இல்லைங்களா, தரும்போது நம்ம குக்கி வந்து செட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேஷ்போர்டில் அந்த குக்கி நம்ம வந்து வாங்கி பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது மெயினாக குக்கீஸ் வந்து பேக் எண்டில் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு மெயினாக பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் பார்க்கலாமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட ஹோம் பேஜ் ரோட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்காக ஷோ பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் கிரியேட் ஃபார் லாகின். ஸோ ஆப் டாட் லைக் இதுவும் நான் கெட்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிப்பிக்கலாக நீங்கள் போஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க, பட் நான் இப்போ கெட் யூஸ் பண்ணிக்கிறேன் சிம்பிளாக இருக்கிறதுக்காக. ஓகேவா, இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா லாகின் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லைக் இந்த Express.jsல ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த பாத்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதை ஹேண்ட்லெஸ்னால் சிம்பிளாக உங்களோட கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து வச்சுக்கலாம் அப்படி. ஓகே, இப்படி டிஃபைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we have something called request and response. ஓகேவா, நீங்கள் கண்ணை மூடி போட்டுலாங்க நீங்கள் வந்து Express.js நீங்கள் கிரியேட் பண்ணும்போது. ஓகேவா, டன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நான் வந்து I have to create. ஸோ நான் ஒர்க்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கி வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, டன். ஸோ குக்கி வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ எப்படி பண்ணலாம், ஆக்சுவலி 2 ways இருக்குங்க. ஸோ Express.js யூஸ் பண்ணதுனால ஒரு ஹெல்ப்பரான வேயும் இருக்குது. ப்ளஸ் வந்து டிப்பிக்கலாக நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, சர்வர் வந்து ஒரு குக்கி அனுப்பும் அண்ட் ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக குக்கியை புரிஞ்சுக்கிட்டு சேவ் பண்ணிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்பிக்கல் நம்ம எதுக்கு பார்த்தோம், document.cookieன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பதில் அது வந்து JavaScriptல தான் அது வந்து ஒர்க் ஆகும். அதாவது ஃப்ரண்ட் எண்டில் தான் ஒர்க் ஆகும், ப்ரௌசரில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். பட் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பேக் எண்டில் இருக்கும், நம்ம வந்து நோட் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். கரெக்டாக. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள். ஸோ நீங்கள் இந்த குக்கி ஃபார்மேட்டை அப்படியே போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா இது பேர் வந்து அதே மாதிரி நேம் அண்ட் ஈக்குவல் டு அண்ட் என்ன வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா, ஸோ இதான் என்னோட குக்கி. கரெக்டாக. ஸோ வேரியபிள் சேவ் பண்ணிக்கவா. ஸோ கான்ஸ் குக்கி மை குக்கின்னு வச்சுக்கிறேன், மை குக்கி அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக லைக் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிவியூ பார்த்துடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா அது வந்து லைக் என்னோட ரெஸ்பான்ஸ். ஸோ எனக்கு குக்கி வந்து இன்னும் சென்ட் ஆகலை, இது வந்து சும்மா வேரியபிளாக சேவ் பண்ணிடுவேன். கரெக்டாக, இதனால் யூட்டிலைஸ் பண்ணல நான். சரியா, ஃபஸ்ட் இந்த ரெஸ்பான்ஸை பார்த்துலாம், அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் தெரியும். ஸோ response.sendல வந்து I'm going to like give a simple message logged in அப்படின்னு போட்டுட்டு cookie set அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மெசேஜ் போடுறேன். ஓகேவா, லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணணும், நம்ம திருப்பியும் டெர்மினலில் வந்து நீங்கள் வந்து குவிட் பண்ணிவிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, சப்போஸ் இது வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் NodeMon அது மாதிரி பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து சிம்பிளாகவே வச்சுக்கிறேன். ஓகே, டன். ஸோ என்டர். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா. ரிஃப்ரெஷ் அண்ட் இது ஒன்றும் தெரியாது அண்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போயிடலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா we have so and so tools. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன். கரெக்டாக, அப்ளிகேஷனில் குக்கீஸில் இங்கே பார்த்தீங்கன்னா we have நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது இருக்குது, நம்ம இது தேவையில்லை. ஸோ ரைட் கிளிக் கிளியர், டன். இப்போது இங்கே ஒர்க் ஆகுது பிகாஸ் நான் இது எங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், இங்கே நல்லா பாருங்கள், இது எங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் /login மட்டும் தான் ஒர்க் ஆகும். கரெக்டாக. ஸோ I have to go into /login. ஓகே, நல்லா பாருங்கள், என்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஜில் லாக்டின் குக்கி செட் சொல்லியிருக்கு. பிகாஸ் வந்து சிம்பிளாக நம்ம வந்து கோட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நம்ம எந்த ஒரு குக்கி நான் சென்ட் பண்ணல. கரெக்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஷோ யூ தட் இப்போ இந்த பேஜில் பார்க்கும்போது எந்த ஒரு குக்கிங் கிரியேட் ஆகலை. ஓகே, ஸோ ஒரு பேக் எண்ட்லேருந்து நம்ம கோட் ரைட் பண்ணும்போது ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்காக எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குக்கிங் கிரியேட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு இங்கே வந்து வேணும்னா இஃப் யூ வாண்ட் லைக் கோலன் போட்டுட்டு செமிகோலன் முடிச்சுட்டு ஏன்னா தான் பர்ஃபெக்டான ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் டொமைன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால் பாத், அப்புறம் எக்ஸ்பைஸ் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இப்போதைக்கு சிம்பிளாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எப்படி வந்து இந்த சர்வர் வந்து குக்கி வந்து ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரிக்வஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால் ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். கரெக்டாக, நம்ம வந்து டேட் என்ன பண்ணியிருக்கோம், சும்மா டெக்ஸ்ட் மாதிரி சேர்த்துக்காக ரெஸ்பான்ஸ் சென்ட் மூலியமாக சில டெக்ஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, பட் குக்கியை நீங்கள் வந்து அந்த ரெஸ்பான்ஸில் சில ஹெட்டர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா லைக் நல்லா பாருங்கள்,
ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்க ரெஸ்பான்ஸை கால் பண்ணிக்கிறேன் டாட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we have something called set headerன்னு இருக்குது. ஸோ செட்னு போடும்போது நிறைய இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ we have something called set header. ஸோ செட் ஹெடர் போடும்போது என்ன நேம், அதாவது ஹெடரோட நேம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு பிபிடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த பிபிடியில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர்லேருந்து நம்ம ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணும்போது இந்த செட் குக்கி அப்படின்னு ஒரு ஹெடர் நம்ம சென்ட் பண்ணுவோம் சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஸோ இதே எக்ஸாக்ட் செட் குக்கின்னு சொல்லி சென்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ஹெடர் நேம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கோடில் போயிட்டு அதே மாதிரி இங்கே வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா செட் குக்கி அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வேல்யூ. ஸோ வேல்யூ என்ன இருக்க போகுது, மை குக்கின்னு இருக்க போகுது, கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து இப்படி டேட்டா போய் போட்டுக்கிறேன். ஓகே, டன். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போது என்ன பண்ணுறேன், நான் அவுட்புட் ஒரு பார்த்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ ஒர்க் ஆகாது, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு மேக் ஷுர் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது எந்த ஒரு குக்கியும், அதாவது பழைய குக்கி ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ ஐ வில் டூ ஒன் திங், அதை ஜஸ்ட் திரும்ப கிளியர் பண்ணிவிட்டு, இன்ஃபேக்ட் ஏன்னா நான் வந்து பேக்ரவுண்டில் வந்து என்னோட இது ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம லைவ் சர்வர் ரன் பண்ணோம்ல, அது நைட்டுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாப் பண்ணிக்குவா, ஸ்டாப் லைவ் சர்வர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்ஸ்டால் ஸ்ட்ரீம்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணும்போது எதுவும் கிரியேட் ஆகல, பக்கா சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரவுட் மூலியமாக வந்து ஒரு குக்கியை வந்து சும்மா டெக்ஸ்ட் மாதிரி போட்டுட்டு இந்த செட் ஹெடரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம் ரெஸ்பான்ஸாக. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ண, திருப்பியும் ஐ ஹேவ் டு எக்ஸிட் இட், ரைட்? ஸோ எக்ஸிட் Ctrl+C அண்ட் திருப்பியும் ரன் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக இட் ஹஸ் கிரியேட்டட் அ நேம் ஆஃப் வேல்யூ அன்பு. ஓகே, அண்ட் டொமைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கு, நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் எதுவுமே ரைட் பண்ணல. நல்லா கேப்டலாக கவனிங்க, நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் எந்த ஒரு குக்கி கிரியேட் பண்ணல. document.cookie எல்லாம் யூஸ் பண்ணோமா? இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரௌசர் வந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹெடரை வந்து பாஸ் பண்ணுறோம், என்னது செட் குக்கின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வாட்டியுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன கிரியேட் பண்ணீங்களோ அது எரே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குக்கி வந்து கிரியேட் பண்ணும். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா நம்ம கிரியேட் பண்ண நேம் அண்ட் வேல்யூ ஆஃப் அன்புன்னு காமிக்குது. அண்ட் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் காமிக்குது, விச் மீன்ஸ் நான் ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் கிளிக் பண்ணும்போது இது வந்து டெலிட் ஆயிடும் இந்த குக்கி. ஓகே, டன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ்ட்ராவாக சில விஷயம் பண்ணலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பிரஸ் மட்டும் மாற்றுறேனே. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த குக்கியில் வந்து ஸோ நான் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணால் பண்ணிக்கணும் நம்ம ஸ்பேஸ் அண்ட் இங்கே வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா மேக்ஸிமம் ஏஜ் போடுறேன், மேக்ஸிமம் ஏஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன் செகண்ட்ஸ் நீங்கள் தரலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 செகண்ட் வேணும் எனக்கு, கரெக்டாக? ஸோ 5 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ செம்குள்ள போட்டு முடிச்சுக்கிறேன் பக்காவா. அண்ட் லெட்ஸ் சேவ் திஸ். திருப்பி நான் ப்ரிவியூ பார்க்கணும், என்ன பண்ணணும், திருப்பி நம்ம வந்து இந்த சர்வரை வந்து கில் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ரன் பண்ணணும். ஓகே, செக் பார்க்கலாமா? ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் லைக் 5 செகண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நான் வந்து ஸோ 5 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ 1 2 3 4 and 5. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணால் அது போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிஃப்ரெஷ் பண்ணால் திருப்பி நம்ம ரைட் பண்ண வச்சிருக்கோம்ல. ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இது வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் லெட்ஸ் சேவ் திஸ். திருப்பி நான் கில் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணும்போது அது போயிடணும், போதான்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் போயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதாங்க டிப்பிக்கலாக நீங்கள் வந்து பேக் எண்டில் லைக் இது மாதிரி நீங்கள் வந்து லைக் யூ கேன் சென்ட் குக்கீஸ் த்ரூ ஹெட்டர்ஸ். ஓகே, இது வந்து ஒன் வே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா we have some ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ இங்கே வந்து ஏதாச்சும் நம்ம ஹியூமன் எரர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குக்கி வந்து கிரியேட் ஆகாது, கரெக்டாக? ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா டிப்பிக்கலாக எல்லா வெப் ஃப்ரேம்வொர்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த குக்கி ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஸும் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா we have something called, இதை நான் எப்படி கமெண்ட் பண்ணிக்கிறேன் தேர்த்துக்காக. ஓகே, வில் கமெண்ட் திஸ் அண்ட் இன்ஃபேக்ட் இதுவும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் வந்து இன்னும் பெட்டராக தெரியும். ஓகே, டன். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த ரெஸ்பான்ஸ்குள்ளேயே we have something called cookies அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது பார்க்கலாமா? ஸோ ரெஸ்பான்ஸை கால் பண்ணிக்கிறேன் டாட் அண்ட் நீங்கள் குக்கின்னு சர்ச் பண்ணி பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா குக்கின்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த குக்கியை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக யூ கேன் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே கிரியேட் பண்ணுற வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் நேம். ஓகே, ஸோ கமா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ. அதாவது இப்போ பாருங்கள் இந்த குக்கியில் பார்த்தீங்கன்னா we have லைக் இதுதான் நம்மளோட நேம், இதான் நம்ம வேல்யூ, கரெக்டாக? ஸோ அந்த வேல்யூ வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அன்புன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுதான் நீங்கள் குக்கியில் நீங்கள் இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஏஜ் அதெல்லாம் எங்கே போடுவீங்கன்னா இங்கே தான் போடுவீங்க. ஸோ இட் அக்செப்ட்ஸ் எ ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுக்கிறேன் அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் லிட்டரலி லைக் இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், மேக்ஸிமம் ஏஜ் போடுவா, மேக்ஸ் ஏஜ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸ் ஏஜ் சொல்லி காமிக்குது. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம் அண்ட் டிப்பிக்கலாக நீங்கள் ஆப்ஜெக்ட் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான் கீ அண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் இது வந்து இட் அக்செப்ட்ஸ் லைக் எப்படின்னா உங்களோட
மில்லி செகண்டில். இப்போ நீங்கள் எப்படி இங்கே வந்து 5னா 5 செகண்ட் சொல்லி போட்டோம், இங்கே வந்து 5 செகண்ட்லாம் 5னா வச்சுக்கோங்களேன் மில்லி செகண்ட் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இது இங்கே ப்ராப்பராக என்ன பண்ணணும்னா மில்லி செகண்ட் தரணும். அதாவது 1000 மில்லி செகண்ட் வந்து 1 செகண்ட். ஸோ அப்போ 5 செகண்ட் என்ன பண்ணணும், நம்ம 5000 சொல்லி போட்டணும். கரெக்டாக? டன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? அண்ட் திருப்பி நான் அதை என்ன பண்ணுறேன், ஐ வில் கில் தி எக்ஸிஸ்டிங் சர்வர் அண்ட் திருப்பி நோடில் திருப்பி க்ரியேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ். பக்கா வேலை செய்யுது பார்த்தீங்களா? இப்போ வந்து சேம் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைஸ் வந்து அழகாக ஒர்க் ஆகுது. அண்ட் இது வந்து க்ளீனராக இருக்குது பாருங்களேன். இதோட வந்து இது க்ளீனராக இருக்குது. பிகாஸ் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வி வில் மேக் சம் மிஸ்டேக்ஸ் இல்லையா? பட் இதில் பாருங்கள் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டோம். கரெக்டாக? பிகாஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. கரெக்டாக? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி டொமைன், பாத், எக்ஸ்பைஸ், மேக்ஸிமம் ஏஜ்லாம் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த செக்யூர் HttpOnly அதை பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் HttpOnly நான் வந்து இந்த குக்கிக்கு அப்ளை பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக ஜஸ்ட் இங்கே வந்து என்டர் அண்ட் HttpOnly தானே, HTTP பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக காமிக்கு சஜஷனில். ஸோ இப்போ வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டோம். கரெக்டாக? ஏன்னா டேப்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக HttpOnly சொல்லிட்டு கேஸ் சென்சிட்டிவ் நம்ம போட்டுருவோம். அண்ட் ஜஸ்ட் நம்ம வந்து லாஜிக் ரைட் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேக்ஸ் மேஜர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையில்லை, இல்லை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டன். இப்போது HttpOnly என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நான் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஃப்ரண்ட் எண்டில் க்ரியேட் பண்ணோம். பட் அதோட ரியல் யூசேஜ் வந்து உங்களுக்கு அங்கே ஷோ பண்ண முடியல. பட் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. லெட்ஸ் சேவ் திஸ். திருப்பி என்ன பண்ணுறேன், சர்வர் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக ரன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஓகே, ரிஃப்ரெஷ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வி ஹாவ் சம்திங் கால் லைக் HTTP. இங்கே பார்த்தீங்களா? ஸோ வேணால் உங்களுக்கு தெரிவித்துக்காக என்ன பண்ணுறேன், இது வந்து இங்கே வச்சுக்கிறேன். HttpOnly வந்து டிக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், HttpOnly என்னங்குதுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் நினைப்பீங்க, ஸோ HTTPயில் மட்டும் ஒர்க் ஆகுமா, HTTPSல ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. ஸோ இந்த குக்கி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் வந்து யாருன்னு சொல்லிட்டு அத்தென்டிகேட் பண்ணுது. கரெக்டாக? ஸோ இது ரொம்ப முக்கியமான எலமெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம டேரெக்டாக வந்து குக்கியை வந்து வாங்கிக்கலாம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், நம்ம இந்த குக்கியை பாருங்களேன். இந்த குக்கியை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் குக்கி வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், ஏஜ் அண்ட் 29 சொல்லி வாங்குறேன். ஓகே, என்டர். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், இந்த வெப்சைட்டோட குக்கியை வந்து கன்சோலில் வாங்கிக்கலாம். கரெக்டாக? லைக் document.cookie சொல்லி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்டர் பண்ணும்போது அழகாக நம்ம க்ரியேட் பண்ண ஏஜோட குக்கி வந்து வருது. பட் நம்ம சர்வரில் க்ரியேட் பண்ண இந்த குக்கி நேம் ஆஃப் அன்பு வந்து இங்கே வந்து வரல. ஏன் வரலன்னா, ஸோ இதான் ஒரு செக்யூரிட்டி மெஷர்ஸ். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் குக்கி வந்து இது மாதிரி க்ரியேட் பண்ணும்போது HttpOnly ஃப்ளாக்ல மட்டும் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஃப்ரண்ட் எண்டில் ஜாவாஸ்கிரிப்டில் அந்த குக்கியை நீங்கள் வாங்கவே முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் லைக் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செக்யூரான உங்களோட செக்ஷன் ஐடிஸ் அண்ட் என்கிரிப்டாக இருக்கிற உங்களோட டோக்கன்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதே மாதிரி ஒர்க் பண்ணி பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ an எக்ஸாம்பிள். லைக் நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நேம் இல்லை, இது வந்து ஐ வில் ஹேவ் சம்திங் கால் செக்ஷன் ஐடின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? டன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ABC123 வச்சுக்கலாம். ஓகேவா? டன். பிகாஸ் இது இந்த செக்ஷன் ஐடி தான் வந்து எனக்கு டிட்டர்மைன் பண்ணணும், இது வந்து அன்பா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால் நான் அப்படி போட்டுக்கிறேன். பை நீங்கள் பேரல் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் வச்சுக்கிறேன். சரியா? லெட்ஸ் சேவ் திஸ். திரும்பி என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் அண்ட் ரன் பண்ணுறேன். அண்ட் இது வந்து திரும்பி நான் வந்து க்ளே பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி க்ளே பண்ணிவிட்டேன். ரிஃப்ரெஷ். பக்கா வேலை செய்யுது. செக்ஷன் ஐடி அண்ட் இதனோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போது இந்த க்ரியேட் பண்ண குக்கி வந்து இந்த குக்கியை க்ரியேட் பண்ணால் நம்மளோட சர்வர். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கன்சோலில் போயிட்டு வாங்க முடியாது பார்க்கலாமா, document.cookie நான் ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் என்டர். பார்த்தீங்களா, என்னால் வாங்க முடியல. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கோட் நீங்கள் என்ன எக்ஸிக்யூட் பண்ணாலும் சரி, சர்வர் அமைச்ச குக்கி வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் வாங்க முடியாது. ஓகேவா? டன். ஸோ இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் திருப்பி ஒரு வாட் சொல்லிடுறாங்க, லைக் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம எங்கேயுமே வந்து குக்கி வந்து கிரியேட் பண்ணி சொல்லலை. ஓகேவா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேரெக்டாக வந்து இந்த குக்கியை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். அந்த செட் ஹெட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டரில் பாஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணோம்னா, என்னதான் நம்ம வந்து எக்ஸ்பிரஸில் இந்த மெத்தடில் பண்ணாலும் சரி, பிஹைண்ட் சீன் என்ன பண்ணோம், இது எக்ஸ்பிரஸ் வந்து இது மாதிரி செட் ஹெட்டர் மூலியமா இந்த செட் குக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டரை வந்து பாஸ் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்வர் வந்து ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணும்போது இந்த செட் குக்கியில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இந்த குக்கீஸில் சேவ் பண்ணி வச்சுக்கும். இதுதான் ஆக்சுவல் திங். ஓகேவா? ஸோ உங்களுக்கு HttpOnly என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we can see something called like secure. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் செக்யூர். அதே மாதிரி ட்ரூவாக ஃபால்ஸாக போட்டுக்கலாம். ஃபால்ஸ்னால் லைக் பை டிஃபால்ட்டாக லைக் ஃபால்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரூவாக என்ன எனேபிள் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லெட்ஸ் கில் திஸ். திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து டிக் இல்லையா, ரிஃப்ரெஷ் பண்ணும்போது we have a tick. ஓகே, ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா செக்யூர் ஃப்ளாக்னு அர்த்தம். அதாவது
இந்த குக்கி வந்து ஒன்லி செக்யூர் வெப்சைட்டில் மட்டும் ரன் ஆகும். அதாவது செக்யூரிட்டி வெப்சைட் என்னது HTTPS, ஓகேவா, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். சின்ஸ் நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுதுன்னா, லைக் இந்த குக்கி வந்து நம்மளுக்கு லோக்கல் ஹோஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த சமயத்தில் லைக் HTTPS URLக்கு மட்டும் தான் இந்த குக்கி வந்து சென்ட் ஆகும், ஓகேவா. இதுதான் வந்து இந்த செக்யூர் ஃப்ளாக். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we have something called samesite. ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட பிபிடியில் பார்த்தோம் samesite சொல்லிட்டு. கரெக்டாக நம்ம வந்து HttpOnly பார்த்தாச்சு, செக்யூரிட்டி பார்த்தாச்சு, அண்ட் samesite வச்சு பார்க்கலாம். ஸோ samesite என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் we do have 3 ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ நான் வந்து சும்மா உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டாகவே உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன், ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா samesite காமிக்குது பார்த்தீங்களா, samesite. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have something called லைக் இந்த 3 இருக்குது பாருங்களேன். we have none, we have lax and we have strict. ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே லேக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நன் இருந்துச்சு. ஸோ நம்ம நன்லேருந்து பார்க்கலாம். நன் அப்படின்னா ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. ஓகே, பிகாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு யூடியூப்லேருந்து வீடியோ எடுக்கிறோம், நம்மளோட பர்சனல் வெப்சைட்டில் நம்ம வந்து எம்பர்ட் பண்ணுவோம் இல்லையா. எம்பர்ட் பண்ணும்போது யூடியூப்போட குக்கி வந்து நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அன்புச்சா அண்ணாமலை சொல்லி என்னோட பர்சனல் வெப்சைட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் வெப்சைட். ஸோ இதுக்குள்ளே நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் போட்டுருந்தேன் வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து ட்ராக் பண்ணும். ஓகே, அன்புச்சல் அண்ணாமலை இந்த வெப்சைட்டில் வந்து யூடியூப் வீடியோ வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஓகே, எந்த ஒரு லிமிடேஷன்ஸுமே இருக்காது நன்னில் இருக்கும்போது. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் லைக் யூடியூபோட அந்த குக்கி வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம், அண்ட் யூடியூப் வந்து உங்களோட குக்கி வந்து அவங்க பார்த்துப்பாங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have something called lax அப்படின்னு சொல்லிட்டு. லேக்ஸ் அப்படின்னா ஸோ ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன், லைக் என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து அதாவது மற்றவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அன்சன் ராக்கியோட குக்கி வந்து வேறு ஏதாச்சும் ஒரு லிங்க் மூலியமாக உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்கள் குக்கி வந்து பார்க்க முடியும். ஓகே, அதுதான் இந்த லேக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have something called strict. ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த குக்கி வந்து இந்த சைட்குள்ளே மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ இது நான் டீட்டெயிலாக சொல்லலை, பிகாஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக நான் வந்து காம்ப்ளான் பார்த்தேன், பட் இட் வில் டேக் ஸோ மச் டைம். சப்போஸ் இந்த கான்செப்ட் பற்றி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபியூச்சரில் வந்து அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். பிகாஸ் நெக்ஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் வந்து டைம் தேவைப்படும் அதுக்கு, ஓகேவா. அதனால தான் டன். ஸோ இதுதாங்க மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற குக்கீஸ். ஓகே, ஸோ மெயினாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கி நான் போடும்போது ஒரு வாட்டியுமே நம்ம வந்து லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், இந்த குக்கியை வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து செக்ஷன் ஐடி வந்து வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ ABCD 1 2 3 வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து லெட்ஸே ஒரு டேஷ்போர்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஆப் டாட், ஸோ இதே மாதிரி கெட்டுன்னு போட்டுக்கிறேன், கெட்டு. ஸோ இது வந்து ஸ்லாஷ் டேஷ்போர்ட்னு வச்சுக்கலாம், இல்லை ஸ்லாஷ் அட்மின் டேஷ்போர்ட் வச்சுக்கலாம், ஓகேவா. டன். ஸோ இங்கே வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களோட கால்பேக் ஃபங்க்ஷன், ஸோ ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் இப்படி போட்டுருங்க. இப்போது எப்படி நீங்கள் வந்து டிஃபைன் பண்ண இந்த குக்கி இருக்கு இல்லையா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குயிக்கான ஒரு உங்கள் மைண்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, ஸோ வாட் சப்போஸ் எனக்கு வந்து இந்த க்ரியேட் பண்ணுற குக்கி வந்து ஐ வாண்ட் டு பி அவைலபிள் ஒன்லி ஆன் திஸ் URL. அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிங்க. என்ன பண்ணலான்னா we have something called path இல்லையா. ஸோ சேம் சைட்டை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா I will add something called path. ஓகே, ஸோ பாத்தில் வந்து I can add something called admin அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ விச் மீன்ஸ் ஸ்லாஷ் அட்மின் போட்ட எல்லா ரவுட்ஸ்க்குமே இந்த குக்கி வந்து அவைலபிளாக இருக்கும், ஓகேவா. லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் என்ன பண்ணுறேன் இப்போது, லெட்ஸ் கிவ் ட்ரை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி எக்ஸிட் பண்ணிவிட்டு திருப்பியும் ரன் பண்ணுறேன். அண்ட் திருப்பி செக் பார்க்கலாமா, ரிஃப்ரெஷ். அண்ட் ஆல்ரெடி இருக்கிறதுல அதை நான் என்ன பண்ணுறேன், க்ளியர் பண்ணிக்கலாம் அண்ட் ரிஃப்ரெஷ். அண்ட் நீங்கள் பார்த்தா எதுவுமே க்ரியேட் ஆகல. திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், க்ரியேட் ஆகல. ஏன் க்ரியேட் ஆகல, ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாத் வந்து அட்மின் தந்திருக்கோம் இல்லையா. இப்போது ஸ்லாஷ் அட்மின் சொல்லிட்டு என்ன இருக்குதோ அதுக்கு மட்டும் தான் வந்து இந்த குக்கி இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஸ்லாஷ் அட்மின் என்டர். ஸோ கேனாட் எட் வருது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா we do have cookie created. ஓகே, ஸோ இதெல்லாம் பக்கம் வேலை செய்யுது, பட் எக்ஸ்பிரஸ் வந்து ஷோ பண்ணுது ஸ்லாஷ் அட்மின் சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம அதான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஸ்லாஷ் அட்மின் ஸ்லாஷ் டேஷ்போர்டு தானே. ஸோ ஸ்லாஷ் அட்மின் டாட் டேஷ்போர்ட். ஸோ இதுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே எரர் தான் வரும் உங்களுக்கு. பட் ஸ்டில் இது ஏன் லோட் ஆகிட்டே இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு கால்பேக் போட்டிருக்கோம், நம்ம எங்கேயுமே நம்ம வந்து எண்ட் பண்ணல இல்லையா. ஸோ லூப் ஆகிட்டே இருக்குது, அது வந்து கோட் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணல. சரி, க்ளோஸ் பண்ணலாமா அதை. ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட். அண்ட் இதை வந்து we can also write HTML கோட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டில்டா மாதிரி போட்டுட்டு இங்கே நான் வந்து ஒரு H1ல் வந்து வெல்கம் டு டேஷ்போர்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, we are learning server cookies அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ்.
அண்ட் திருப்பி என்ன பண்ணோம் நம்ம we have to exit this, திருப்பி ரன் பண்ணிவிட்டு திருப்பியும் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா அவுட்புட் பக்கம் வந்துச்சு. ஓகே, ஸோ டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த /admin/dashboardக்கு மட்டும் இந்த குக்கி அவைலபிளாக இருக்குது. அதுவே வாட் சப்போஸ் நான் பேக் போன வச்சுக்கோங்களேன், லாகினில் போகும்போது எனக்கு அவைலபிளாக இல்லை. ஓகேவா, புரிஞ்சுதான் உங்களுக்கு பாத்தோட இம்பார்ட்டன்ஸு? டன். இப்போது ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதை நான் எப்படி வந்து என்னோட யூஐயில் ஷோ பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் செவரல் வேஸுங்க. ஸோ எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா லைக் வி கேன் ஆல்சோ யூஸ் சம் எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ். ஸோ குக்கி பாஸ்ன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட குக்கீஸை வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகக்கூடாதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக அந்த குக்கியை வந்து யூஐயில் ஷோ பண்ணலாம். தட்ஸ் எனஃப். ஓகே, ஸோ எப்படி நீங்கள் வந்து நீங்கள் ப்ரௌசரில் இருக்கிற குக்கியை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் இட் யூஸிங் ரிக்வஸ்ட். பிகாஸ் ஒரு வாட்டியும் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், உங்களோட நெட்வொர்க் டேப்பில் போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். ஸோ ஒரு வாட்டியும் இந்த டேஷ்போர்ட் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும்போது ஸோ இட் வில் சென்ட் யூ ஹெட்டர் கால் குக்கி. பார்த்தீங்களா, குக்கி என்ன பண்ணுது, அதுக்குள்ளே வந்து செக்ஷன் ஐடி இருக்குது இல்லையா, நமக்கு வேண்டியது செக்ஷன் ஐடி தான். ஸோ ஒரு ரிக்வஸ்ட்டுமே இந்த குக்கி வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம இது எப்படி வாங்கிக்கலாம், ஸோ ஹெட்டர்ஸில் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ரிக்வஸ்ட் ஹெட்டர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிக்வஸ்ட் நம்ம வாங்கிக்கிறோமா, ஸோ இதுதான் நம்ம நேம் பண்ணியிருக்கோம். ஸோ ரிக்வஸ்ட் டாட் ஹெட்டர்ஸ் டாட் அண்ட் நீங்கள் வந்து என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோன்னா குக்கீஸ், பார்த்தீங்கன்னா குக்கின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், லெட்ஸ் சேவ் இன் வேரியபிள் குக்கின்னு வச்சுக்கிறேன். குக்கி அப்படின்னு வச்சுட்டு இப்போது இந்த குக்கி வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஓகேவா, ஸோ சின்ஸ் நான் டெம்ப்ளேட்டில் வச்சுக்கிறதுனால ஐ கேன் யூஸ் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன். கரெக்டாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சேவ் திஸ், செக் பார்க்கலாமா. அண்ட் இது ஒர்க் ஆகாது பிகாஸ் வி ஹேவ் டு எக்ஸிட் தி சர்வர். திருப்பி ரீரன் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் வந்துச்சு பார்த்தீங்களா. டன். ஸோ இதுதாங்க. ஸோ ஒரு இப்போ நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ லைக் யூ கேன் ஆட் அ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ மட்டும் வேணால் நீங்கள் டிஃபரெண்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ இதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லைக் இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிரியேட்டிங் குக்கீஸ் இன் சர்வர். ஓகே, ஸோ கொஞ்சம் லாங்காக போன மாதிரி தான் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் பேக் எண்டில் உங்களோட ஜர்னி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா டேக் இட் அஸ் எக்ஸாம்பிள் அண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸோ இந்த குக்கி இருந்தால் மட்டும் இந்த டேஷ்போர்டு வந்து இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். சப்போஸ் குக்கி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் ஷுட் கோ டு அவர் ஹோம் பேஜ் விச் இஸ் திஸ். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே நிறைய விஷயம் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குக்கியை வந்து லைக் வெல்கம் டு டேஷ்போர்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுபோல் என்ன பண்ணலாம், நீங்கள் யூ கேன் ஹேவ் சம்திங் கால் வெல்கம் அன்புன்னு சொல்லிட்டு இன்னும் குக்கி கிரியேட் பண்ணுங்கள். லைக் குக்கி நேம் ஆஃப் அன்புன்னு சொல்லிட்டு உங்கள் நேம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைக் டேஷ்போர்ட் வரும்போது உங்கள் நேம் வச்சு கிரியேட் பண்ணணும். ஓகேவா, அண்ட் லாக் அவுட் பண்ணும்போது குக்கி வந்து டெலிட் ஆகணும். ஸோ ஒரு கம்ப்ளீட் க்ரெட் மாதிரி ஒரு குக்கி வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இதுதாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம். இன்ஃபேக்ட் லைக் நான் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, டன். ஸோ இதுதான் குக்கி டைப்ஸுங்க. இதுவும் நான் உங்களுக்கு அவுட்லைனாக சொல்லிடுறேன் உங்களுக்கு, பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ டோட்டலாக வந்து நம்ம 6 விதமாக பிரிக்கலாங்க குக்கியை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் குக்கீஸ். செக்ஷன் குக்கீஸ் அப்படின்னா ஸோ நீங்கள் குக்கி கிரியேட் பண்ணிட்ட உடனே அந்த ப்ரௌசர் க்ளோஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக குக்கி வந்து டெலிட் ஆயிரும். கரெக்டாக செக்ஷனில் இருக்கும். கரெக்டாக அதுதான் செக்ஷன் குக்கி சொல்லுவோம். அண்ட் பெர்மனன்ட் குக்கீஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி நம்ம தருவோம். எக்ஸ்பைரியோ இல்லை மேக்ஸிமம் ஏஜோ, அதாவது குக்கி வந்து எப்போ வந்து இருக்கணும்னு சொல்லி நம்ம டிட்டர்மின் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ விச் மீன்ஸ் பர்சன்ஸ்டாக இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு இருக்கணும் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷம்லாம் இருக்கக்கூடாது, பட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு அந்த குக்கி வந்து அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து லாஜிக் ரைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸோ நான் ப்ரௌசர் எவ்வளோ வாட்டி நான் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் சரி குக்கி வந்து பர்சிஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும். பர்சிஸ்டன்ட்னா அப்படியே இருக்கும். ஓகேவா, இதான் வந்து பெர்மனன்ட் குக்கி சொல்லுவோம். தேர்டு பார்த்தீங்கன்னா HttpOnly குக்கி. ஸோ HttpOnly குக்கினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த வீடியோவில் பார்த்தோம்ல. சர்வர் அனுப்புகிற குக்கி வந்து லைக் உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதான் HTTP குக்கின்னு சொல்லுவோம். செக்யூர் குக்கீஸ் அப்படின்னா இந்த குக்கீஸ் வந்து HTTPSல மட்டும் தான் சென்ட் ஆகும். ஸோ நார்மல் HTTPல இருந்தால் சென்ட் ஆகாது. அதான் செக்யூர் குக்கீஸ். அண்ட் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்னா லைக் நீங்கள் வந்து இந்த குக்கி கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஏதாச்சும் நீங்கள் ஒரு இமேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ எம்பர்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ யூடியூப் என்ன பண்ணணும்னா ஒரு குக்கி வந்து உங்கள் சைட்டில் வச்சிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க, பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட சைபர் நெட்வொர்க்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள், அங்கே நான் போகும்போது நான் யூடியூப்னு ஒரு குக்கி பார்த்தேன். நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. இன்ஸ்பெக்ட் அப்ளிகேஷன் இங்கே பார்த்தீங்களா யூடியூப் சொல்லியிருக்கு, பிகாஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா யூடியூப்காரன் வந்து நம்மளை வந்து ட்ராக் பண்ணுறான். ஓகே, இந்த cybernetworks.comல வந்து என்னோட யூடியூப் வீடியோ வந்து எவ்வளோ போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவன் ட்ராக் பண்ணுறான். ஓகே, இதுதான் we call as தேர்ட் பார்ட்டி குக்கி. ஓகே, இது எதுக்கு அப்படின்னா ஸோ அனலிட்டிக்ஸ் பர்பஸாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட் ட்ராக் பண்ணணும்னாக்கா அவங்க யூஸ் பண்ணிப்பான். ஓகே, இதான் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா we have something called zombie cookies.
அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் குக்கி டெலிட் பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதான் வந்து ஜாம்பி குக்கின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே சேம் எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. நான் ஓப்பன் பண்ண இல்லையா, அங்கே வந்து திரும்பி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போகிறேன். அண்ட் திரும்பி அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஸோ குக்கீஸ் இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், இந்த சிஏ செக்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆச்சு. ஓகே, இது வந்து சர்வர் கிரியேட் பண்ணுது. பட் இது மாதிரி இது வந்து இன்டென்ஷனல். ஓகே, ஏன்னா இது வந்து கோஆர்டினேட்டர்னு சொல்லி பிளாட்ஃபார்ம் வந்து டிஃபைன் பண்ணதுனால சேனா கோஆர்டினேட்டர் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு வாட்டியுமே பேஜ் லோட் ஆகும் போதும் ஒரு குக்கி வந்து கிரியேட் பண்ணிக்குது. ஓகே, பட் ரீசனே இல்லாமல் குக்கி வந்து கிரியேட் பண்ணுது உங்களை ட்ராக் பண்ணணும் ரீசனுக்காக மட்டும் அப்படின்னா அதுதான் வி கால்ட் அஸ் ஜாம்பி குக்கீஸ். ஓகேவா, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கியோட செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா லைக் வி கேன் ஸ்டீல் குக்கீஸ். நீங்கள் ப்ராப்பராக HttpOnly யூஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் குக்கி வந்து எவனாலும் ஸ்டீல் பண்ணிவிட்டு உங்களை மாதிரி அவங்க வந்து இம்பர்சனலேட் பண்ணலாம். இம்பர்சனலேட்னா நான் சொல்கிறது உங்களை மாதிரி அவங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம் உங்கள் கம்ப்யூட்டரில். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி போன வீட்டில் பார்த்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காமனான அட்டாக்குங்க. ஆஸ் எ பென் டெஸ்டராக நான் வந்து லைக் நிறைய பக் பவுண்ட்ரி வாங்கினதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த CSRF டோக்கன் தான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் ஃபார்ஜர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கிங் சைட்டில் இருக்கீங்க சரியா. ஒரு பேங்கிங் சைட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க. லாகின் பண்ணி வைக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லிங்க் மாதிரி போடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நானும் ஒரு அந்த பேங்க்கில் வந்து என்னோடய வேறு கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணிவிட்டு ஸோ அமௌண்ட் சென்ட் பண்ணதுக்கான எண்ட் பாயிண்ட் மட்டும் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ புரிஞ்சு என்ன பண்ணுறேன்னா உங்களை மாதிரி உங்கள் குக்கியை நான் எடுத்துகிட்டு நான் வந்து அங்கே ஆட் பண்ணிவிட்டு நான் போட்டேனாவும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஸோ இதுதான் வந்து வி கால்ட் அஸ் லைக் குக்கி ஸ்டீலிங் சொல்லுவாங்க. இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் ஃபார்ஜர் சொல்லுவாங்க. அதாவது உங்களை மாதிரி நீங்கள் அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் நீங்கள் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி நான் வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் வந்து அனுப்புவேன். ஸோ இப்போ நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம், ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல. பட் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அட்டாக். அண்ட் இப்போ யூஸ் பண்ணுற எல்லா ஃப்ரேம்ஒர்க்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களால் ஈஸியாகலாம் அது வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டிபின்னு ஒன்று இருக்குங்க. ஓகேவா, அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. அண்ட் இதை பற்றி நான் வீடியோ போடலான்னு நினச்சேன், பட் இது டஸ் நாட் மேக் சென்ஸ். அதனால் மேபி ஃபியூச்சரில் சப்போஸ் யாராச்சும் பார்க்கும்போது இந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து இதை பற்றி வீடியோ போடலாம். ஓகே, டன். ஸோ யா, ஃபைனலி நம்ம வந்து மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 47 வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டாக. அண்ட் இது வந்து இந்த மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட்லாம் வந்துச்சுங்க. ஒரு 5 டாபிக் மட்டும் பண்ணிவிட்டு React.js போயிடலான்னு தான் பார்த்தோம். ஆனால் லேட்ரான் React.js வந்து பார்த்திங்கன்னா லைக் அது பக்கத்தில் NodeJS இருக்குது, அது பக்கத்தில் Angular இருக்குது, அது பக்கத்தில் Vue இருக்குது, அது மாதிரி போயிட்டே இருக்குது இல்லையா. அதுக்கெல்லாம் பேஸ் பார்த்திங்கன்னா இந்த JavaScript. ஸோ அதனால தான் இந்த JavaScript வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் சப்போஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் அ ஃபைனல் வீடியோ. அண்ட் இதுக்கு மேலே வி கோயிங் டு லேர்ன் அபவுட் React.js வந்து எப்படிலாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். அண்ட் யா, ஸோ எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.